ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் பார்ப்போம். நம்ம டீ கடைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, கீரை வடை. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா பெருசா. நம்ம எப்படி வீட்லயே எப்படி செய்யுது இந்த கீரை வடைன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. நான் இன்னைக்கு அரைக்கீரை வச்சுதான் இந்த கீரை வடை செய்ய போறேன். நீங்க எந்த கீரையில வேணாலும் இது செய்யலாம். ஸோ இப்போ ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இது ஒரு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துருங்க. அலசிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது, ரொம்ப மையமும் அரையக்கூடாது. கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும். அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு சேர்த்து அரைச்சோன்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். நான் அரைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்க கசப்பு இல்லாத கீரை எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் கடாயில. நல்லா வடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வடை தட்டி போட்டுடலாம். ஸோ வாழை இலை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பெருசாக வடையை தட்டிட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா பெருசு பெருசாக வடை போடலாம். நம்ம இந்த மாதிரி மெலிசா பெருசா போடும்போது தான் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் நமக்கு வடை சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை வடை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.